Hey guys and welcome back to the channel. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். So இது வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக். So இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி வீடியோக்குள்ள பார்க்கலாம். So first product என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 விட்டமின் C சீரம். So இது குட் வைப்ஸ் ஓடது நான் குட் வைப்ஸ் ஹால்லே சொல்லிருந்தேன். இத வந்து ஒரு 3 drops அளவு எடுத்துக்கோங்க. So நல்லா கையில இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். So இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து க்ளோயிங்கா ரொம்ப டல்னஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஸோ எந்த ஒரு நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் சரி கழுத்துலேயும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நல்லா ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர். அதுக்கு இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயில் வராது, உங்களுக்கு டீ ஜோன்ஸில் மட்டும் வரும் அப்படின்னா நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டே ஃபுல்லாங்கிறனால நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோவே தான். ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் மேக்கப் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு எடுத்துகிறது வந்து வெட் அண்ட் வைல்டோட குஷன் ஃபவுண்டேஷன். இப்போ கரண்ட் ஃபேவரட் என்னோடது இதாக ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அண்ட் அப்ளிகேஷனும் ரொம்ப ஈஸி. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட ஒரு ஸ்பஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் தென் ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க, அவ்வளோவே தான். வேறு எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண வேணாம். ஸோ டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷன் சூப்பரான ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. ஸோ மற்ற ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம டாட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரஷ்ஷு இல்லை பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்குலாம் ஒர்க்கே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோவே தான். ஸோ நல்லா இருக்குது. டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு நீங்கள் ஒரு மேக்கப் போட்டாலும் கண்டிப்பாக கழுத்துலேயும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு டேபிங் தான், எந்த ஒரு போட்டு தேய்க்க வேண்டாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபுல் கவரேஜ் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் ஒர்க்கோட காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ஜஸ்ட்டு டேபிங் தான், எதையுமே வந்து ஜாஸ்தியாக போட வேண்டாம் அண்ட் போட்டு ரப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்க போதும், நல்லா செட் ஆகிக்கும் நம்மளோட ஸ்கின்னில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேக் ஒர்க்கோட ஐலைனர் எடுத்துருக்கீங்க. ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணலை. இது வந்து நல்லா நம்மளோட ஐஸை வந்து ஓப்பன் அப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப தூங்கி வழிஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக காட்டும், அதுக்காக மட்டுமே தான். ஸோ தின் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. விங் ஐலைனர் எதுவுமே கிடையாது, நார்மலான ஒரு மைல்டான ஒரு லைன், அவ்வளோவே தான். ஸோ மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், ஐலைனருக்கு கண்டிப்பாக 1 minute நானும் டைம் கொடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ 2 கண்லேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணல அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ நம்ம கண்ணு தான் வந்து எடுத்து காட்டும். ஸோ பொறுமையாக டைம் எடுத்து ஒரு தின் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஒர்க்கோட பேடாஸ் காஜல். ஸோ இது வந்து ஒரு டார்க்கான காஜல். நீங்கள் வந்து ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிட வேண்டாம், ரொம்ப லைட்டாக. அண்ட் நான் கார்னரில் மட்டும்தான் நம்மளோட ஐஸை நல்லா ஓப்பன் அப் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கார்னரில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் ஐலைனர் போடாட்டியும் சரி காஜல் போடாட்டியும் சரி மஸ்காரா போட்டிங்கன்னா உங்களோட ஐஸை எந்தளவு ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கண்ணில் அப்ளை பண்ணிட்டு அண்ட் நீங்கள் மிரரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மஸ்காரா அப்ளை பண்ணால். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்க லேஷஸ்லேயும் அண்ட் மேலே இருக்க லேஷஸ்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா NY Bioட ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி திக் ஐப்ரோஸ் தான், கொஞ்சம் கேப் இருக்கிறத வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன், அவ்வளோவே தான். ஸோ 2 ஐப்ரோஸ்லேயும் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்மஜ் ஆகாது, நல்லா நம்மளோட ஐப்ரோஸில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஐலைனர் வச்சு நான் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சின்ன டாட் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா NY Bioட பிங்க் ஜூஸ் ஷேட் அண்ட் இதோட ஷேட் நம்பர் வந்து 35. ஒரு சூப்பரான ஒரு லிப் கிரையான்னு சொல்லுவேன். டெய்லி பேசிஸில் போடுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அண்ட் நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து ஒரு
பிங்க் டிண்ட் வந்து கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் நேரில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு ஜஸ்ட்டு ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேருக்கு லிவான் ஹேர் சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டெய்லி பேசிஸில் ஆயில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் ஃபுல்லாக வலியும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹேரில் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக கொஞ்சமாக சீரம் எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நரிஷிங்காக வச்சுருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியான சீரம் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணாலே வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து அண்ட் தென் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோவே தான். இன்றைக்கி பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கிளிப் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோவே தாங்க. ரொம்ப நீட்டான, ரொம்ப சிம்பிளான, டெய்லி பேசிஸில் போடக்கூடிய ரொம்ப ஈஸியான மேக்கப் அண்ட் ரொம்ப நல்லா சூட் ஆகும் ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.